அரசியலில் எப்படியெல்லாம் இருக்கலாம், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நிறைய பாடம் எடுக்கக்கூடிய தலைவர்கள் இருக்கிறாங்க. இவரை பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று தோணும். அதுக்கப்புறம் நம்ம என்னத்தை சொல்கிறது, உங்களுக்கு இவரை பார்க்கையில் ஒன்று தோணும். அது என்ன ஆகிறது உங்களுடைய பார்வைக்கு? யார் இவர்? மதிமுக பொதுச் செயலாளர் ஐயா வைகோ அவர்கள். அவர் தான் பெரிய மனுஷனை பற்றி பேசும்போதுன்னா சிரிப்பு சிரிக்காமல் கேட்கும். அவர் வந்தால் சிரிப்பாக இருக்க மாதிரி தெரியும் இப்போ. ஆனால் எவ்வளோ பெரிய மூத்த தலைவர். அவர் வந்தாரா, வந்தப்போ செய்தியாளர்கள் சந்திப்பு. அப்போ என்ன கேட்டாங்கன்னா, சார் கரூர் சம்பவத்தில் அன்னைக்கு என்ன சொன்னீங்கன்னா, மனசாட்சியே இல்லாமல் ஓடி வந்த ஒரு விஜய் அப்படின்னு பேசுனீங்க. இன்றைக்கி அவர் வந்து கரூர் போய் பார்க்க போகிறார், பாதிக்கப்பட்ட குடும்பங்களை போய் பார்க்க போகிறாரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, அன்னைக்கு இன்னைக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, வைகோ அவர்களுக்கு தான் அன்னைக்கு இன்னைக்குலாம் கரெக்டாக பிரித்து பேசிட்டு வரலாம். அன்னைக்கு வேறையா, அன்னைக்கு அது வேற, இன்னைக்கு இது வேற, உனக்கு தெரியாது அரசியல் இதெல்லாம் என்னடா அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக டீல் பண்ணுவார். ஆனால் என்னென்னா சமீப காலங்களில் அசால்ட்டாக டீல் பண்ணும்போது கொஞ்சம் ட்ரிகர் ஆயிடுறாரு. ஒரு ட்ரிகர் ஆகி டென்ஷன் ஆகி கையெல்லாம் கடக்கடான்னு ஆகி அப்படி ஒரு மாதிரி டென்ஷன் ஆயிடுறாரு. இன்றைக்கி அந்த டென்ஷனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியிருக்கார் வைகோ அவர்கள். என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறத கேளுங்க. இன்னைக்கு போகல சொன்னேன், இப்போ போறாரு வரவே. இப்போ மனசாட்சி இருக்கு, இப்போ இருக்கு. அவர் அன்னைக்கு இல்லை, அன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கு. நீங்க சொன்னதையே உங்கள்கிட்ட திரும்ப சொல்றேன். அனாவசியமா ஏதாவது சொல்லி அங்கே நடந்த மாதிரி பத்திரிகையாளர்கிட்ட வைகோ சண்டை போட்டான ஒரு செய்தியை போடுறதுக்காக நீங்க முயற்சித்தால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். நீங்கள் ஏமாந்து போவீர்கள். வேணாம், நீங்க கேட்டதுக்கு பதில் சொல்லியாச்சு. வேற கேள்வி நீங்க கேளுங்க. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது என்னன்னா, திருச்சி எம்பி ஐயா துரை வைகோ அவர்கள் வந்து நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டால், அதுக்கு வந்து வைகோ அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அது நாங்கள் மட்டும் இல்லைப்பா, லட்சக்கணக்கான தொண்டர்களின் மனநிலையை வந்து அவர் பிரதிபலிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் செய்தியாளர்கள் குறுக்க இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் வந்து முன்னாடி இருக்கும்போது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அவர் வந்து பயங்கரமாக புகழ்ந்து பேசியிருக்கீங்க. சொல்லாதையும் செய்வார், சொன்னதையும் செய்வார், எல்லாத்தையும் செய்வார் அப்படின்ற மாதிரிலாம் பேசுனீங்க. இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன அப்படின்னா, நல்லது பண்ணும்போது பாராட்டுவோம், அல்லது பண்ணும்போது நாங்கள் அது போக எங்களை வந்து போட்டாங்க, டார்ச்சர் பண்ணாங்க, அப்பயும் நான் அமைதியாக இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து வேணும்னா நம்மளால் இருந்தாலும் ரொம்ப டார்கெட் பண்ணுறீங்கப்பா. அவர் பார்த்தீங்கன்னாவே ட்ரிகர் பண்ணுற மாதிரியே கொஸ்டின் கேட்குறீங்க. அவர் சொல்கிறது கரெக்டு தான். என் வாயை பிடுங்க பார்க்குறீங்களா நீங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருல, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அது என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத கேளுங்க. லட்சக்கணக்கான தொண்டர்கள் எப்படி நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்களோ அந்த நிம்மதியை தான் திருச்சி எம்பி வெளிப்படுத்தினார். இதே வந்து இந்தியாவில் சிறந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லியிருக்கீங்க. சொன்னதையும் செய்துள்ளார், செய்யாதையும் செய்துள்ளார் சொல்லி நீங்க சொல்லியிருக்கீங்க. கூட்டணியில் இருந்த காலத்தில் நல்ல காரியங்கள் நடந்த போது நான் பாராட்டி இருக்கிறேன். அதே நேரத்தில் நாங்கள் அவமானப்படுத்தப்பட்ட போது தாங்கிக் கொண்டு அமைதியாக இருந்திருக்கிறேன். ஏன் சார் அந்த அமைதி? அந்த நேரத்தில் அமைதி அதுதான் தர்மம், கூட்டணி தர்மம்.